திருப்பூர் அடியாட்களுடன் வந்து நிலத்தை ஆக்கிரமித்து கொலை மிரட்டல். நடவடிக்கை எடுக்க கோரி குடும்பத்துடன் முதியவர் தீக்குளிக்க முயற்சி. திருப்பூர் மாவட்டம் வடுகபாளையம் அடுத்த ஆயக்காயக்காட்டு தோட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் மலையப்பா கவுண்டர், இவரது மனைவி வள்ளியம்மாள், இவர்களது மகன் குமாரசாமி. இவர்கள் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த மக்கள் குறை தீர்க்கும் முகாமில் மனு அளிக்க வந்தனர். முகாம் நடக்கும் இடத்திற்கு வந்த மூவரும் திடீரென தாங்கள் கொண்டு வந்திருந்த பையில் இருந்து பெட்ரோல் கேனை எடுத்து மூவரும் தங்கள் மீது ஒற்றிக் கொண்டு தீக்குளிக்க முயற்சி செய்தனர். இதையடுத்து அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் மற்றும் போலீசார் அவர்கள் மீது தண்ணீரை ஊற்றி காப்பாற்றினர். தொடர்ந்து அவர்களிடம் நடத்திய விசாரணையில் வள்ளியம்மாள், மலையப்பா கவுண்டருக்கு சொந்தமாக வெள்ளருவெள்ளி கிராமத்தில் 3 ஏக்கர் நிலம் உள்ளது. அங்கு விவசாயம் மற்றும் ஆடு மாடுகளை வளர்த்து வாழ்ந்து வருகின்றனர். இவர்களது நிலத்திற்கு பக்கத்தில் கோபாலகிருஷ்ணன் என்பவருக்கு சொந்தமான இடம் உள்ளது. இந்த நிலையில் கடந்த மாதம் 22ஆம் தேதி கோபாலகிருஷ்ணன் அடியாட்களுடன் வந்து எங்கள் நிலத்தில் ஆக்கிரமிப்பு செய்து கம்பி வெளி போடுவதற்கு முயற்சி செய்தார். இதை தடுக்க சென்ற எங்கள் மூவரையும் சரமாரியாக தாக்கியதுடன் கூலிப்படையை வைத்து கொலை செய்வதாக மிரட்டியுள்ளார். எங்கள் நிலத்தில் ஆக்கிரமிப்பு செய்து கம்பி வேலி போட்டதுடன் எங்கள் மூவரையும் தாக்கி கொலை மிரட்டல் விடுத்தார். கோபாலகிருஷ்ணன் மற்றும் அவர்களுடன் வந்த அடியாட்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளிக்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்ததாகவும், மன உளைச்சல் காரணமாக தற்கொலைக்கு முயன்றதாகவும் தெரிவித்துள்ளனர். மாவட்ட ஆட்சியர் உடனடியாக இதுகுறித்து நடவடிக்கை எடுத்து ஆக்கிரமிப்பு செய்துள்ள எங்கள் நிலத்தை வீட்டு தர வேண்டும், கொலை மிரட்டல் விடுத்து எங்களை தாக்கியவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதையடுத்து மூவரையும் போலீசார் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போலீசார் சோதனை நடத்தினாலும், வாரந்தோறும் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடக்கும் குறைதீர்க்கும் முகாமில் பெட்ரோல் ஊற்றிக் கொண்டு தற்கொலை முயற்சி செய்வது வாடிக்கையாக இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது.